கருப்பசாமி மறுபடி கொடுவாய் வச்சுப்பா கொடுவாய். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்குள்ள பிரச்சனை முதலாவது அந்த இட பிரச்சனை தீரணும். அதனால் பேச்சுவார்த்தைக்கு இன்னும் ஒரு 2 மாதத்தில் வந்துடுவேன். 2 மாதத்தில் வந்துடுவேன். அதனால் இப்போ பேச்சுவார்த்தைக்கு எப்படி வர்றது? முழுசாக எனக்கு தீர்ப்பாயிடுச்சு, பார்த்துக்கலாம், இருந்தாலும் அலைய விட்டால் விட்டுருவோமா அப்படின்னு ஒரு பக்கம் ஓடுது. ஆனால் 2 மாதத்துக்குள்ளே கருப்பசாமி மறுபடியும் அவன் கலந்து பேசுவான். வீணாக வம்பு பண்ணுறதுக்கு அவனுக்கே பேசி ஒரு ரேட்டுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு வருவான். பேச்சுவார்த்தைக்கு வந்தால் கருப்பசாமி அந்த பேரம் பேசுகிறதுல உனக்கும் வேணாம் அவனுக்கும் வேணாம். அதனால் நடுநிலையாக பார்த்து நீ ரேட்டு பேசி கொடுத்துடணும், சரியா? அதே போல் கருப்பசாமி அந்த தீர்வையும் உனக்கு முடித்து கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி ஒரு கட்டடம் கட்டிகிட்டு இருக்கோம். அந்த கட்டடமும் சிறப்பாக நடத்தி கொடுத்து நடத்து முடிஞ்சு பால் காய்ச்சி முடிஞ்சு 3வது மாதத்துக்குள்ளே உன் மகளுக்கு நல்லபடியாக நானாக தொலாவி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, கிட்டவா. இப்போதைக்கு டெம்பரவரியாக டிரைவர் கூட ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் போயிட்டுருக்குது. யார் போயிட்டுருக்கா? உன் மகன் போயிட்டுருக்கான். அதனால் கருப்பசாமி இப்போதைக்கு டெம்பரவரியாக போகிறோம். வேலை கிடச்சா நிரந்தரமான வேலைக்கு நம்ம போகலாம், அப்படி தானே? அதனால் இன்னும் ஒரு 3 மாத காலத்துக்கு ஒரு நிரந்தரம் இல்லாமல் போயிட்டுருக்கோம். அதனால் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு 3 மாதத்துக்கு மேலே ஒரு நல்ல வேலை உனக்கு அமைச்சு நான் கருப்பசாமி உன் மகனையும் செட்டில் பண்ணி உனக்கு வீட்டிலையும் பிரச்சனை இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் கருப்பன் காப்பாற்றினா போதுமா? இதை எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். இருக்கிற ஆளுங்க அத்தனை பேரும் கூடவே வரணும். வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாருமானு. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஊர்? மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர். கருப்பசாமி மறுபடி ஒசூர் வச்சுப்பா. ஒசூர். நான் வந்து ஸ்கூல் டிசி வாங்கணும். நான் வந்து ஸ்கூல் வர மாட்டேங்குது, அப்படியே இல்லையா? அப்படின்னா போய் காலைல வந்து ஓடும். அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக ஸ்கூல் டிசி நாளைக்கு போய் பேசணும். நாளைக்கு போய் பேசினா எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு டிசியை கொடுக்கணும். கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். அதே மாதிரி இடத்தையும் உனக்கு மாற்றி கொடுத்துட்றேன். அதே போல் நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி படிக்க வச்சு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றினா போதுமா? அதை கேட்டுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு, கூடவே வரணும். இது எல்லாத்துக்கும் உள்ளே சாப்பிட்டணும். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர். எல்லாரும் போய் காலில் விழுப்பான். யார் வேலைக்கு வந்திருக்கா? நீதான் வேலைக்கு வந்திருக்கா, போய் காலில் விழுந்துக்குவான். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் எதுவுமே நம்ம நடக்க மாட்டேது. நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே நடக்க மாட்டேது. அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு கருப்பசாமி நான் கூட இருந்து நீ அதை பற்றி நீ ஏன்டா மன கவலைப்படுற? நீ என் காலடி வந்துட்டீல்ல, உனக்குள்ள பிரச்சனையை தீர்த்து கொடுத்து பொருளாதார நெருக்கடி இல்லாமல் வேலையிலையும் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. போய் மறுபடியும் காலில் விழுந்து ஓடும். அதே போல் கருப்பசாமி எந்த இடத்தில் தொழிலையும் வராது, பொருளாதாரத்துலேயும் வராது. அதனால் கருப்பசாமி வர வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டல் சுருட்டு வாங்கிட்டு வா. வெள்ளிக்கிழமையோடு உன்னோட கஷ்டத்தை நீக்கி கொடுத்து யார் சவால் விட்டாலும் சரி, கருப்பசாமி நான் உனக்கு தாயின் தகப்பனை இருந்து காப்பாற்றினா போதுமா? நான் காப்பாற்றி தரேன். நான் தான் உன் படிவாசலுக்கே வந்துடுறேன்ட்டுனே, நீ கவலையே படாத. நான் உன் படிவாசலுக்கு இன்றைக்கி நான் வந்துடுவேன். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சுரு. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு நான் கூடவே வரம்போ வர்ற வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் மூலனூர் வச்சுப்பா. மூலனூர். உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எப்படியோ அதுலேருந்து எனக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுருணும், அப்படி தான்டாமண்ணே. அதனால் கருப்பசாமி எண்ணி ஒரு 24 நாள் 24 நாளுக்குள்ள அந்த இடத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தையை நடத்தி நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி அந்த இடத்துலேருந்து பேரும் புகழமும் உனக்கு அதுலேருந்து பேரை காப்பாற்றினா போதும்ல. போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி இப்போ நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னு தெரியுமா? தெரியாது. அதனால் கருப்பசாமி கூடவே ஒருத்தர் இருக்கேன்னு நான் அன்றைக்கி கேட்டேன். நீ என்ன சொன்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு. இருக்கானா இல்லையான்னு நீ சொல்லு பாப்பா. இருக்கான்ல. அதனால் அந்த இடைஞ்சல் அவனுக்கு வந்தது அதுதான் இடைஞ்சலை. ஒரு சிலதெல்லாம் நீயே யோசிச்சுப்பார். நான் சொல்கிறேன்னுலாம் சொல்ல வேணாம். அதனால் கருப்பசாமி நாசூக்கா அவனை வெளியேற்றணும். நாசூக்கா
வெளியேற்றணும். அதனால் என்னோடய திருவிழா வரைக்கும் பொறுமையாக இருக்கு. சரியா? நீ நினச்சது போல் திருவிழா முடிஞ்சு அடுத்த ஒரு 30 நாளுக்குள்ளே நீ நினச்சது போலயே படிப்படியாக அவனை அப்படியே வெளியேற்றி தடயம் இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதும்ல. இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. இது எல்லா பண்டங்களுக்குள்ள தண்ணியில் புழிஞ்சு விட்டுரு. அதை இருப்பிடத்தில் வச்சுன்னா அது தண்ணியில் புழிஞ்சு விட்டுரும். இதை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி இன்னையிலேருந்து அவனை எனக்கு யார் என்ன இடைஞ்சல் பண்ணாலும் சரி அவனுக்கு தக்க தண்டனை கொடுத்து அவனாக வெளியேற்றணும். நீ தான் கருப்பசாமி அதுக்கு பொறுப்பு அப்படின்னு உன்னோட எல்லையில் 4 மூலைக்கு அறுத்து போட்டுரு. நான் கருப்பசாமி யாருங்கிறது வெளியும் பொழுது உனக்கு தெரியும். வர ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பாரு, உடே வரணும். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் உடல்நிலையில் வந்து சரியில்லை. உடல்நிலையில் யாருக்குப்பா சரியில்லை, அதனால் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருக்குறேன், அதனால் முழுசாக சரியாகணும். உடல்நிலையில் வந்து நம்ம சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டேன். அதனால் கருப்பசாமி ஓரளவுக்கு உனக்கு சரி பண்ணி கொடுத்துருக்கேன்னா இல்லையா? அதே போல் முழுசாக மருத்துவ செலவு இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி ஒரு 5 கனி கொடுத்துட்டு போகிறேன். 5 நாளைக்கு மறுபடி கொஞ்சம் கொஞ்சமாக பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. அதே போல் நம்ம எதிர்பார்த்தது போல் நம்ம நினச்ச வாக்கில் உனக்கு சரி பண்ணி கொடுத்து உடம்பு முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்தா போதும்ல. உன்னோட சால்வையில் படி. அஞ்சு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. முழுசாக கருப்பசாமி உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன். அதே போல் குடும்பத்தில் அத்தனை பேர்த்துக்கும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல. நான் கருப்பன் கூடவே வரேம்மா, கிட்டவா. அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. இந்த டைம் ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்க்கணும். 5 நாளைக்கு கனி கொடுத்துருக்கேன், முடிச்சுட்டு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் எடப்பாடி வச்சுப்பா. எடப்பாடி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு பிரிஞ்சு இருக்கிற குடும்பத்தை சேர்த்து வைக்கணும் அப்படி தான்டா போனேன். அதனால் கருப்பசாமி ஒன்றுக்கு ஒன்று புரிஞ்சிக்காமல் பிரச்சனை மேலே பிரச்சனை நடந்து அதனால் அதுக்குண்டான வழிமுயற்சியே தெரியாமல் இருக்குது. அதனால் கருப்பசாமி இதில் யார் இப்போ பிரச்சனை அப்படின்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலில் விழுந்துட்டோம். சரிப்பா, மருமகளை சரி பண்ணினாலே போதும். மருமகளை சரி பண்ணினாலே போதும். மருமகளை சரி பண்ணணும் இப்போ மகனும் சேர்ந்து குறுக்க திரும்பி நிற்கிறான் அப்படி தானே? அதனால் அவனையும் கருப்பசாமி உனக்கு திருத்தி கொடுக்கணும். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நான் திருத்தி கொடுத்துட்றேன். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா வர வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு உனக்கு பிடிச்சதான மனமுள்ள ஒரு மாலை, சரியா? உனக்கு பிடிச்ச மாதிரி மனமுள்ள மாலை, அதே மாதிரி எனக்கு பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வா. வெள்ளிக்கிழமைக்கு இதுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு பண்ணி உனக்கு சீக்கிரமாக உனக்கு சேர்த்து வச்சா போதும்ல. 2 பேர் வளைஞ்சு வந்துடுவேன். அதுக்கு டைம் வெள்ளிக்கிழமைக்கு உனக்கு கொடுத்துட்டு போகிறேன். சீக்கிரமாக உனக்கு சேர்த்து வச்சுறேன். எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் சரி நான் கருப்பசாமி சேர்த்து வைக்கிறதுக்கு முடிவு பண்ணியாச்சு. அதனால் நீ கவலையே பட வேணாம், கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் யாரும் கைப்படாமல் வச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். முடியாதனாலும் பழிச்சுன்னு சொல்லிடுவேன். ஆனால் ஓடி போய் பார்த்ததில் சேர்த்திடலாம்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு, சரியா? அதே போல் இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் கைப்படாமல் வச்சிரு. கருப்பன் கூடவே வர்ற வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார். அப்படியா? நீ எதிர்பார்க்குற மாதிரி பெருசாக பிரச்சனையெல்லாம் வராது மகனே, சரியா? அதனால் பெருசாக மருத்துவ செலவெல்லாம் வராது. அதனால் இப்போ மன உளைச்சல் வந்து உனக்கு நீ வெளியில் வரணும், சரியா? அது இருந்தாலே உன்னோட வியாதி வெளியில் போயிடும். அதனால் நீ என்ன பண்ணணும், உன்னோட மகனோட பிரச்சனையும் மருமக பிரச்சனையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அதனால் கருப்பசாமி நீ என்ன பண்ணணும், அதையை மறந்துடு. சேர்ந்து வாழ வைக்கிறதுக்குண்டான பொறுப்பு கருப்பசாமியோடது. அப்போ நீ என்ன பண்ணணும், மனசை வந்து ரிலாக்ஸாக விட்டுரு. அதனால் அப்படி இருந்த அப்படின்னால உனக்கு மருத்துவ செலவு வராது. உன்னோட மன உளைச்சல் தான் பிரச்சனை. அதனால் இதை பகுதி சாப்பிட்டு பாதி தேய்ச்சி குளிச்சிரு. எண்ணெயிலேருந்து உனக்கு அந்த பிரச்சனையும் வராது. கருப்பம் கூடவே வரும்போது இதய சம்மந்தப்பட்டது வருமா அப்படின்னு உனக்கு குழப்பம் ஓடிட்டுருக்குது. அதனால் மீண்டும் அதே மாதிரி வராது. கருப்பம் கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடி ஒசூர் வயிற்றுப்பா. ஒசூர் சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சரி, உன்னமே அவன் ஒரு நிலையாக போகலடாமானே. உன்னமே ஒரு நிலையாக போகல. வார்த்தையில் வாயிலையும் எண்ணங்களும் சரியில்லை. நான் முழுசாக அவனுக்கு சரி பண்ணி கொடுத்தேன். ஆனால் அவன் வந்து என்ன பண்ணான்,
எண்ணங்கள் சரியில்லாமல் ஒரு முழு மனசோடு அவன் போகல. வருமா வராதா, இருக்குமா இருக்காதா, இப்படின்னு குழப்பத்தோடவே போனாலும் அங்கேயும் அப்படித்தான் இருக்கும். அப்படிங்கும்போது நீ என்ன சொல்லணும், தெளிவாக போ. உனக்கு ஓப்பன் பண்ணி விட்டாச்சு, நீ போய் இறங்கி செஞ்ச அப்படின்னா கண்டிப்பாக காரியம் ஆகிடும். அப்போ எப்போ கூப்பிட்டு வர? சரி கூப்பிட்டு வா. நீ எதிர்பார்த்ததோட கருப்பசாமி மறுபடியும் கொடுத்து விட்றேன், போய் இறங்கி செய். நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து அதிலேருந்து உனக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுறேன். கருப்பை நீ பேர் சொல்கிறக்கு உருவாக்கிடலாம். அந்த இடத்துக்குண்டான வழி அதுவும் அமைச்சிடலாம். அதே போல் என்ன மெடிக்கல் சம்மந்தப்பட்டதா, அதனால் கருப்பசாமி அவன் என்ன படிக்கிறானோ படிக்க வச்சிடலாம். அதே போல் நல்ல வேலையும் உனக்கு அமைச்சு, நல்லபடியாக தொழிலும் அமைச்சு, அதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்கும் நல்லபடியாக அதுக்கு என்ன முயற்சி பண்ணானோ அதுக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துறேன், போய் காலைல வந்துடும். அதனால் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக காப்பாற்றி பேரும் புகழமாக உனக்கு வாழ வச்சு, வாங்கணும்னு நினச்ச இடத்த உனக்கு வாங்கி கொடுத்து, அதே போல் கட்டட தொழில் அதுவும் உனக்கு நிம்மதியான வேலையை கொடுத்து, இப்போ கொடுத்துருக்கேன். நல்ல வேலை ஆள் அமையணும், அப்படி தானே அமைச்சு கொடுத்துறேன். பொருள் எடுக்கணும், அதுக்குண்டான வழியும் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். அதே போல் ஒரு மனசோட புகை சொல்லணும், சரியா? இதை கொண்டுட்டு போய் உன் மகனுக்கு கொடுத்துரு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஒரு நாள் என்னை வந்து பார்த்துட்டு போ, கூடவே வரம்பு. அப்படியா? இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லி கூடவே வரம்பு. கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி குடும்பத்தில் எந்த வித குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வைக்கணும். அதனால் கருப்பசாமி ஆடி 15 முடியணும்டமான. ஆடி 15 ஆடி 15க்குள்ளே கருப்பசாமி இப்போவே முழுசாக உனக்கு திருத்தியாச்சு. இருந்தாலும் ஆடி 15 வர்றதுக்குள்ளே முழுசாக உனக்கு ரெடி பண்ணி கொடுத்து, அதே போல் இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து, அதே மாதிரி இப்போ போகிற வேலைக்கே போகலாம் கொஞ்ச நாள் நான் சொல்ல வரைக்கும். அதுக்கப்புறம் கருப்பசாமி நீ நினச்சது போலயே உனக்கு காப்பாற்றி பேரும் புகழமாக அமைச்சு கொடுத்து, வாழ்க்கையிலையும் நிம்மதியாக உனக்கு தேடி வர மாதிரி என் திருவிழா முடிகிறதுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிடுறேன். அதே போல் வர கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ளே உனக்கு வாழ்க்கைக்கும் கருப்பசாமி உனக்கு தொலாவி பிடிச்சிட்டு உனக்கு நான் அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதே மாதிரி தாயின் உனக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து, அதே மாதிரி இடம் மாறலாமா? ஆறு கேட்டது, அப்பா கேட்டாரு. அதனால் கருப்பசாமி இடம் மாறலாமா அப்படின்னா இப்போதைக்கு இடம் மாறலாம், ஒரு 8 மாத காலத்துக்கு இருக்க சொல். அதுக்குள்ளே உன்னை ஸ்டாண்டர்ட் பண்ணிவிட்டு தாயின் தகப்பனும் அப்புறம் வீட்டில் தான் நீ தான் பார்த்துக்கணும். அதுக்கு முழு சப்போர்ட் கருப்பசாமி உனக்கு கூட இருந்து நல்லபடியாக அமைச்சு அடுத்த 1.25 வருஷத்துக்குள்ள உனக்கு திருமணத்தையும் முடிச்சு நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல. அதே போல் அமைச்சு தர. இது தாயின் தகப்பனுக்கு கொடுத்துரு. அதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சு கருப்பன் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வெறிச்சுப்பா. பொள்ளாச்சி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எல்லா பக்கமும் திரும்பின பக்கமெல்லாம் இப்போ லாக் ஆகி கிடக்கிறான், அப்படி தாண்டமானே. அதனால் இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த லாக் இருக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணி நீ நினச்சது போல் எல்லா பக்கம் உனக்கு ஆர்டரும் அமைச்சு, அதே போல் உனக்கு வியாபாரமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வியாபாரமும் பண்ணி கொடுத்து, அதே மாதிரி எந்த பொருளும் விரயமாகாமல் உனக்கு பண்ணி கொடுத்தா போதுமா? அதனால் இதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். விரயமாகாமல் இருக்கணும்னா பொறுமையாக இருந்த அப்படின்னா உனக்கு வியாபாரத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக படுத்தி கொடுத்துட்றேன். அதே போல் இருக்கிற கடங்காரனையெல்லாம் கொஞ்சம் ஒரு 6 மாத காலத்துக்கு இப்படி பண்ணி வச்சிட்றேன். தவறாமல் அமாவாசை பௌர்ணமி என்கிட்ட கனி வாங்கிட்டு போ. விரயமாகாமல் 6 மாதத்துக்குள்ளே ஒரு படி மேலே ஏற்றி விட்டுறேன். அவசரப்பட்டோம்னா கொஞ்சம் விரயமாயிரும்டாமானே, என்ன பண்ணுறது? அதனால் விரயமாகாமல் உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி விரயமாகாமல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அதே மாதிரி ஆர்டர் பிடிச்சி கொடுத்துறேன். நோய் நொடி இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அதே போல் ஒரே ஒரு ஆள் மட்டும் எதிர்ப்பு இருக்கான், அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். உடம்புல தடிச்சுக்கு சார், இந்த கை வலியாது. அப்படியா? சரி 3 நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். நெஞ்சு சளி இருக்கு, சளி வலி வரமாட்டேங்குது, தூக்கம் வரமாட்டேங்குது. சரி 3 நாளைக்கு கனி கொடுக்குறேன் கூட. சரிப்பா, நான் கொடுக்குற சாம்பலமும் நான் கொடுக்குற கனியும் புழிஞ்சு சுடு தண்ணியில் குடிச்சிடும். நீ நினச்சது போல் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். குடிக்கிறது 3 நாளைக்கு. அதே போல் வர்ற வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. உனக்கு உடம்பு தொந்தரவு முழுசாக உனக்கு குணப்படுத்தினேன். அதே போல் உனக்கு கடங்காரனோட தொந்தரவு, அதே மாதிரி உடம்புல தடிக்கிறது, அதுவும் வர வெள்ளிக்கிழமையிலேருந்து நிரந்தரமாக இல்லாதெல்லாம் உருவாக்கினா போதுமில்ல. நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நீ எதிர்பார்த்ததோடு உனக்கு நல்லபடியாக உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். எந்த பிரச்சனையும் உனக்கு உருவாக்கியும் கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி நம்பியூர் வெறிச்சுப்பான். நம்பியூர் என்னோட மாட்டுக்கு வந்து உடல்நல சரியில்லாமல் இருந்து
மாட்டை கருப்பசாமி உனக்கு எப்படியே சரி பண்ணி கொடுத்தாச்சு. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்தல உன்னோட வாகனத்தை மாட்டை வந்து நல்லபடியாக காப்பாற்றி எப்படி தூக்கி கொடுத்தனோ அதே போல் மகனையும் திருத்தி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி செட்டு சேராமல் திருத்தி அவனுக்கும் ஒரு வாழ்க்கையை கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதனால் வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வரணும். ஞாயிற்றுக்கிழமை நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் உன்னோட எல்லையில் 4 பக்கம் அறுத்து போட்டுறேன். இதை கொண்டுட்டு போய் 4 பக்கம் அறுத்து போட்டுறணும். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமின்னு என் பேரை சொல்லி சாப்பிட்ற குழம்புல எல்லாரும் கலக்கி விட்டுரு. அதில் அவனுக்கும் சாப்பிடணும், உன் மகனும் சாப்பிடணும், நீயும் சாப்பிடணும். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து நல்லபடியாக அவனையும் கரை சேர்த்தி ஒரே மகனுக்குறேன் வேணுங்கிற சொத்து இருக்குது ஆனால் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து அவனையும் மனசு நான் மாற்றி அவனுக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி உருவாக்கி தர வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. ஒரு கனியை கொண்டுட்டு போய் எல்லையில் 4 பக்கம் அறுத்து போட்டுரு. ஒரு கனியை கொண்டுட்டு போய் எல்லாரும் சாப்பிடும்போது உன் மகனும் சாப்பிடணும். சாப்பிட்ற கொண்டு உள்ளுக்கு கொடுத்துரு. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நான் மாற்றி அமைச்சு தந்துடுறேன். நான் சொன்னதை மட்டும் நீ செய், சரியா? அவன் செட்டு சரியில்லை, தெரியுமா தெரியாதா? அதனால் இப்போ வந்து நம்ம சொல்லி திருந்தக்கூடிய பயனும் அல்ல. அதனால் இருக்கிறது ஒரு வாரிசு. அதனால் முழுசாக அவனை வெளியில் கொண்டு வரணும், சொத்தை காப்பாற்றணும். அதனால் அதுக்கு ஒரு வாழ்க்கை அமைக்கணும். அதனால் நான் சொல்கிற டைம் வரைக்கும் பொறுமையாக வரணும். எனக்கு இப்படி சீக்கிரமாக எனக்கு முடிச்சு கொடு அப்படின்னா உனக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை தான் சொல்ல முடியும். நிரந்தரமாக தீரணும்னா நான் சொல்ல வரைக்கும் என்னை வந்து பட்டுப்போம். உனக்கு முழுசாக உனக்கு குணப்படுத்தி தரம்போ. அப்படியா கருப்பசாமி உனக்கு நான் கொடுக்குறப்போ அதுக்கு தான் எல்லைக்கு 4 பக்கம் அறுத்து போடு, நான் கூடவே வரம்போ. நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. எனக்கு வந்து துணி வந்து எப்படி மடிப்பு களையாமல் தேய்க்கணும்ப்பா. யாரா துணி தேய்க்கிறது? என்ன தொழில் பண்ணுற? போய் காலில் விழுந்துடும் மறுபடி. அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்தல கருப்பசாமி எனக்கு இடத்துக்கு எப்படியோ சொல்லி கேஸை போட்டுட்டோம். அதனால் கருப்பசாமி எனக்கு எப்படி அதுலேருந்து எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்து நல்லபடியாக எனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி அந்த இடம் நம்ம பக்கமே வரணும். அந்த இடத்த நம்ம பக்கமே வாங்கி கொடுத்தா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி வாங்கி கொடுத்துறேன். அதே போல் அந்த கேஸுக்கு வந்து பெருசாக ஒன்று எந்த செலவும் ஆகாத அளவுக்கு நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி நீ பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். போய் காலில் வந்துட்டு ஓடு, டக்குன்னு முடிக்கணும் தான். அதனால் போட்டிருக்கிற வழக்கு வந்து பொய் வழக்கு அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். பொய் வழக்கு என்ன வழக்கு? பொய் வழக்கு தானே. அப்படி பொய் வழக்கு இருக்கும்போது நான் சொல்கிற டைமுக்கு தாண்டா உனக்கு முடிச்சு கொடுப்பேன். பணமே கொடுக்காம நம்ம பத்திரம் நமக்கு வரணும். கேட்கறதுக்கு பதில் ஏமாத்துனது அப்புறம், ஏமாந்தது யாரும் தப்பு? அப்போ அதை விட்டுரு. உப்பை போட்டிருக்கிறது பொய் வழக்கு அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். பொய் வழக்கு தானே. அப்போ அப்படி இருக்கும்போது சீக்கிரமாக முடிச்சு கொடு அப்படின்னு அதில் கொஞ்சம் சிக்கலெல்லாம் இருக்குது. அதனால் ஏமாத்தினதுக்கு அதுக்குண்டான தண்டனையும் கொடுத்து அதே போல் போட்டிருக்கிற பொய் வழக்காக இருந்தாலும் ஊம்பக்கம் நியாயம் இருக்கிறதுனால நான் கருப்பசாமி கூட நின்று அந்த இடத்த உனக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு டைம் வரும். பொறுமையாக இருந்த அப்படின்னா அதே போல் உனக்கு கருப்பசாமி உன்னோட இடம் வந்துடும், சரியா? அதே போல் கருப்பசாமி அந்த இடத்த உனக்கு வாங்கி கொடுத்துறேன். தொழிலில் எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அதே போல் பிள்ளைக்கும் நல்லபடியாக உடனடியாக படிப்படியாக இன்னும் இந்த ஆண்டு வர்றதுக்குள்ளே ஓரளவுக்கு உனக்கு நல்லபடியாக அமைச்சு தரேன். 2025 முடிஞ்சு 2026 பிறக்கிறதுக்குள்ளே நல்ல ஒரு இடமா ஸ்கூல் சேர்த்துற மாதிரி கருப்பசாமி உன் கண்ணுக்கு பாதுகாப்பான இடமா காட்டுறேன். கொண்டே விட்டுறணும். ஒரு 3 வருஷ காலம் விட்டுரு. அதோட அளவுக்கு அது பார்த்துக்குவான். அப்படி இருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பாடுபட்டு சம்பாரித்து இத்தனைக்கும் அந்த இடத்த மீட்டு வாங்கினா அதை யார் அனுபவிக்கிறது? எதுக்கு இவ்வளோ தூரம் பாடுபடணும்? அதனால் கருப்பசாமி உன் பிள்ளையும் காப்பாற்றி கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி நீ இருக்கிற காலத்துக்குள்ளேயே அவளுக்கும் ஒருத்தனை கருப்பசாமி வாழ்க்கையில் நல்லபடியாக ஒன்று அமைச்சு நீ பேரும் புகழுமாக வர மாதிரி கருப்பசாமி உன்னோட அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல, கிட்டவா. அதனால் பொய் வழக்கில் உன் பக்கம் நியாயம் இருக்கிறதுனால கருப்பசாமி உனக்கு ஜெயிக்க வச்சு கொடுத்துருவேன். அதனால் நீ வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வரணும். அந்த கேஸ் முடிய வரைக்கும் நான் சொல்கிற டைமுக்கு என்னை வந்து பார்த்துட்டு போகணும். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிரு.
அதுக்கு தான் இப்போ சொல்லியிருக்கேன், பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடு. அந்த பயம், அந்த தேவையில்லாமல் விருக்குன்னு எந்திரிக்கிறது அத்தனையும் உனக்கு நிப்பாட்டி கொடுத்துறேன். அப்படி தானே பண்ணுறா? அதனால் அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறவா. இருந்து பாட்டு போடாமான ஞாயிற்றுக்கிழமை வந்து வாங்கிட்டு போ. வாங்கிட்டு வந்துடும். நான் சொன்னது மட்டும்தான் நீ வாங்கிட்டு வரணும். நான் காசு உன்னை கேட்குறதுன்னா எத்தனை பேர்த்திட்ட கேட்குறது? அதனால் நான் கேட்டதை கொண்டுட்டு உன் பிரச்சனையை தீர்த்து கொடுத்தேன். கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் என்னுடைய மகனை நல்லபடியாக திருத்தி கொடுக்கணும். ஓ மகனை திருத்தி கொடுக்கணுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா நல்லபடியாக சொன்னபடி கேட்க வச்சு என்ன பண்ணி தரணும்? பண்ணி தரணும். அதனால் அப்படியாப்பா, சரி மறுபடியும் காலில் விழுந்துட்டு வாப்பா. சரிப்பா, நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து நீ நினச்சது போல குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு அதே போல் தொழிலில் நல்லபடியாக எனக்கு முன்னேற்றி கொடுத்து அதனால் கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமா? அதனால் சரி, காரெல்லாம் ரெடி பண்ணணும். காரெல்லாம் ரெடி பண்ணணும். என்ன தொழில் பண்ணிகிட்ருக்கேன்? ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன், கார் மெக்கானிக். அதனால் கருப்பசாமி நல்லபடியாக அங்கே வேலை செய்கிற இடத்துலையே கொஞ்சம் ஒரு சில சிக்கலெல்லாம் இருக்குது இடமானே. அதனால் கருப்பசாமி நானாக தானாக வெளியில் போகிற மாதிரி பண்ணுறேன். யார் நீ நல்லா பார்த்து நீ போச்சோன்னா பிரச்சனை வந்துடும். அதனால் நமக்கு இங்கே செட் ஆகாது, அதனால் நான் வேறு பக்கம் போகிறேன் அப்படின்னு யார் சொன்னாலும் விட்டுறணும். சரியா? அதனால் நீயா போக சொன்னால் பிரச்சனை வந்துடும். அதனால் கருப்பசாமி நீயா கொண்டாந்து வச்சுருக்க, கொண்டாந்து நம்மளே கொண்டாந்து உள்ள விட்டுட்டோம். கொண்டாந்து விட்டதுக்கு ஒரு கெட்ட பேர். அதனால் தெரியுமா தெரியாதா? நான் சொல்கிறேன்னு மண்டையாட்டக்கூடாது. அதைத்தான் நானும் சொன்னேன், கொண்டாந்து விட்டதுக்கு கெட்ட பேர். அதனால் அவன் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளை வெளியேற்றிடுவான். அதனால் என்ன பண்ணணும்? நாசுக்கா கருப்பசாமி நீயெல்லாம் சொல்ல வேணாம், நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் யார் கெடுதல் எனக்கு பண்ணினாலும் சரி அவனை தானாக வெளியேற்றிடு அப்படின்னு மட்டும் கொண்டு போய் வச்சிரு. நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி எண்ணி 21 நாளில் அவனுக்கு கொஞ்சம் சலசலப்பு வந்துடும். அங்கே வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையும் உருவாச்சு அப்படின்னா நீ எதுவுமே கண்டுக்கக்கூடாது. பிரச்சனையை போய் சால்வ் பண்ணுற மாதிரி போகணும். ஆனால் நீ ஒதுங்கி தான் நின்று பார்க்கணும். சரியா? முன்னாடி நின்று போனீங்கன்னா உனக்கு தான் பிரச்சனை வரும். அதுவும் முன்கூட்டியே சொல்லிட்டேன். அதனால் கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக குடும்பத்தோட எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் தீர்த்தம் பிடிக்கணுமா? பிடிமானே குடி, சிந்தாமல் பூராங்குடி. அதனால் கருப்பசாமி பேரும் புகழமாக நல்லபடியாக இன்னொரு வாய்ப்பு உனக்கு கொடுக்குறேன். வர ஐப்பசி மாதம் வர்றதுக்குள்ளே
உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து குடும்பத்தில் நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி பொருளாதாரமும் நெருக்கடி இல்லாமல் பழைய மாதிரி நல்ல வருமானத்தை கொடுத்து ஆளுகளையும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து பிள்ளைகளை நல்லபடியாக கரை சேர்த்துனா போதுமில்ல. அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு வர்ற ஆடி அமாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுத்துடணும், குடும்பத்தோடு எடுத்துடணும். உன் குடும்பத்தில் ஆடி முடிஞ்சு ஆவணியிலேருந்து புரட்டாசி ஐப்பசி 3 மாதம் ஐப்பசி வர்றதுக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல. இதை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி உன்னோட தொழில் செய்கிற இடத்துல வச்சிரு. நான் தான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். கிட்ட விட பண்ணேன் போகும்போது உன்னோட பேக்கில் வச்சுக்க. எந்த இடத்துல இல்லாமல் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். இன்னும் ஒரு 11 மாத காலத்துக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப், வெளியூர் பிரயாணம், அதே மாதிரி ஓடுற தண்ணி, நதியில் விளையாடுறது, இது எல்லாம் 11 மாதத்துக்கு எந்த ஊரில் இருந்தாலும் செட்டு சேர்ற வேலை இருக்கக்கூடாது. முதல்ல சொல்லிட்டேன். நேர காலம் சரியில்லை. அதனால் கருப்பசாமி கூட இருந்து நான் காப்பாற்றுவேன். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக போ, நான் கூடவே வரேன். நீ நினச்சது போல் படி மகளே. நான் கருப்பசாமி உனக்கு கூட இருந்து உனக்கு நீ எதுக்கு படிக்கணுமோ அதுக்கு படி நான் கூடவே இருந்து கருப்பன் காப்பாற்றி கொடுத்தேன். எனக்கு கனியில் மட்டும் ஒரு மாலை கொண்டாந்து கொடு. 54 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை. சரியா? நான் தான் சொல்லிட்டேனே, நீ நினச்சது போல் உன்னை நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதை பற்றி நீ கவலையே பட வேண்டாம். அப்படியே கனியில் மாலை வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு கொண்டுட்டு வா. சரியா? இப்போ நீ எப்போ போகணும்? நீ அடுத்து அப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு கொண்டுட்டு வா. உனக்கு சீக்கிரமாகவே அதுக்குண்டான வேலையை நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். சீக்கிரமாகவே அமைச்சு கொடுத்துருவேன். நாள் கணக்கு தான், மாத கணக்கு இல்லாமல் கருப்பசாமி அமைச்சா போதும்ல. நான் கூடவே அமைச்சு தரேன். நீ 2 ஆளும் கவனமாக இருக்கணும். சரியா? அதனால் கருப்பன் கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. எனக்கு உடல்நலை சரியில்லை, உடல்நலை சரியில்லை. அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக உடல்நலை சரி பண்ணணும். அதனால் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றி கொடுத்து உடம்புல இருக்கிறது வயிற்றில் தான்ப்பா பிரச்சனை பண்ணுது, அப்படி தான்ப்பா பண்ணுது. அதனால் வயிற்றில் இருக்கிற பிரச்சனையை உனக்கு தீர்த்து கொடுத்து அதே போல் பேரும் புகழமாக அதே மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது 2வது பட்சம். உடம்புல இருக்கிறது சரியான அளவு இப்போதைக்கு போதும். அப்படி தானே? போய் காலில் வந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி எண்ணெயிலேருந்து உனக்கு படிப்படியாக உனக்கு குறைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அப்படியே வந்துடுது. அப்படி தானே? அதனால் எண்ணெயிலேருந்து குறைஞ்சதுன்னா திரும்பி வராது. அதனால் 5 நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். 5 கனி தேய்ச்சி குளிச்சுட்டு பகுதியை சாப்பிட்றணும். முடிச்சுட்டு என்ன பண்ணணும்? வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. அதே மாதிரி மறுபடியும் ஒரு 5 நாளைக்கு கொடுத்து விட்றேன். உனக்கு அந்த 10 நாளில் முழுசாக உனக்கு குணமாயிடும். வயிற்று பிரச்சனையும் அடுத்து எப்போவுமே வராது. அதனால் நான் கருப்பசாமி கூட இருந்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாருங்க. அதைத்தான் இப்போ நானும் சொன்னேன். சரியாகிற மாதிரி இருக்கும், மறுபடியும் வந்துடும். அதைத்தான் இப்போ சொன்னேன். இப்போ 5 நாள் முடி பகுதி கனிமாயிடும். உன்னை குறைஞ்சதுன்னா மறுபடியும் எச்சா ஆகாது. கூட வரும். கருப்பசாமி மறுபடி கிணத்துக்கடவு வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்தல கருப்பசாமி இன்றைக்கி தாண்டாமான உன் படிவாசலுக்கே வருவேன். அதனால் கருப்பசாமி பௌர்ணமியிலிருந்து உனக்கு 4க்கு நாள் நீ கேட்ட வரத்தை, மகனோட பிரச்சனை, வீட்டோட பிரச்சனை, பணத்தோட பிரச்சனை, வியாபாரம் எல்லாமே இன்றைக்கி தான் உன் படிவாசலுக்கு உன் கூட வரேன். அதனால் கருப்பசாமி ஒரு 3 நாள் இருந்து எல்லாமே மாற்றத்தை படிப்படியாக அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே யார் உன்னோட ஃபோன் எடுக்காமல் இருக்கிறானோ எல்லாரும் திரும்பி கூப்பிட்டு மறுபடியும் உங்கள்கிட்ட பணம் கேட்பேன். நீ என்ன பண்ணணும்? நூதனமாக பணம் கொடுக்குறேன், முதல்ல நீ கொஞ்சம் அமௌண்ட்டை கொடு, பார்த்து தரேன் அப்படின்னு உங்கள்கிட்ட வழியை மறுபடியும் பணம் கேட்கத்தான் வருவேன். அதனால் நீ ஏமாந்து பணம் நீ கொடுத்துடக்கூடாது. அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சிடலாம். சரியா? அதனால் அதுக்குண்டான வழி. அதே போல் ஒன்றை விற்றா நமக்கு நிறைய பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அது கரெக்டாக கொடுத்துருவானா? அதையும் கொடுக்குற மாதிரி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் நாளையிலேருந்து உனக்கு எல்லாமே வெற்றியாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்து ஓடு. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக நாளையிலேருந்து நீ நினச்சது வெற்றியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி பேரும் புகழமாக அதே இடத்துல வாழ்ந்தது போலயே நல்லபடியாக மறுபடியும் உனக்கு வாழ வச்சு கொடுத்து கருப்பை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதும்ல.
அப்படியா? தாராளமாக கூப்பிட்டு வரலாமாண்ணே? ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்துக்கிறாங்க. கிட்னி ஃபெயிலியர் நம்ம படிக்க கேட்குறாங்க. அப்படியா? நீ கூட்டிகிட்டு வா, என் ஆலயத்துக்கு ஒரு டைம் கூப்பிட்டு வா, பார்த்துட்டு முடியும் அப்படின்னா கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து இருக்கிற காலங்கள் வரைக்கும் கொஞ்சம் கருப்பை காப்பாற்றி கொடுத்துருவோம். ஒரு சைடு ஃபுல்லாக மரமரப்பு கால் வந்து வைக்கிறாங்க. யாருக்கு? அது நான் இப்போ கனி கொடுத்துட்டு போகிறேன். இன்றைக்கி நான் வந்துட்டேனாலே சரியாக போயிடும். அதெல்லாம் கருப்பம் கூடவே வரும்போது முதல் கொடுத்தவர் கனி உள்ள கட்ட சொன்னீங்க. அது அப்படியே இருக்கட்டுமாண்ணே? அப்படியே இருக்கட்டும். இதை கொண்டுட்டு போய் கட்டி விட்டுறணும். இதை கொண்டுட்டு போய் இதையும் கட்டி விட்டுருங்க. அது கூட கட்டி விட்டுரும். இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். நான் கருப்பேன் கூடவே வரும்போது. கருப்பசாமி மறுபடி கரட்டுப்பாளையம் முயற்சிப்பா. கரட்டுப்பாளையம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக நான் லோன் ஒன்று வாங்கி, அதே வேளை கருப்பசாமி ஆட்டுக்குட்டியும் வாங்கி கருப்பசாமி நல்லபடியாக எனக்கு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே இல்லையா? அதனால் உனக்கு லோனும் அமைச்சு கொடுத்து நீ நினச்சது போல் உனக்கு பொருளாதாரத்துக்கு அந்த வியாபாரம் பண்ணினாத்தான் உனக்கு பொருளாதாரம். அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி உனக்கு அந்த வியாபாரத்துக்கு உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு அந்த லோனும் அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி ஆடு வாங்கி வியாபாரம் பண்ணுறதுக்குள்ள ஏற்பாடும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே மாதிரி மாடு வாங்கி வியாபாரம் பண்ணுறதுக்கும் உருவாக்கி கொடுத்துறேன். அதனால் கருப்பசாமி சொல்லி முடிச்சிடுறேன். அதனால் உனக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்து உனக்கு வருமானத்துக்கு குறைவில்லாமல் உனக்கு யாரோட கையை எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி தானே? உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இன்னையிலேருந்து உனக்கு பொருளாதாரம் நான் தரேன். இதையும் வச்சு கூட வச்சு ஆடு வாங்கு, நல்லபடியாக உனக்கு வருமானத்தை கொடுத்துட்றேன். நீ எதிர்பார்த்த மாதிரி யாரோட கையும் எதிர்பார்க்காம கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அதனால் இப்போ 3 கனி கொடுத்துட்டு போகிறேன். பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. எதுக்கு? உடல்நலை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அதனால் அதையும் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துறோம். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. எனக்கு ஒரு மாலை ஒரு பாட்டில் மறுபடியும் நம்பியூர் வச்சுப்பான். நம்பியூர் இப்படியே போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டோம். 2 பேர் ஒரே வேலை தானே. அதனால் கருப்பசாமி போகிற பக்கம் காரியமாகணும். அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி எனக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. அதனால் பொருளாதாரத்தில் போகிற பக்கம் காரியமாகிற மாதிரி கருப்பசாமி எனக்கு உருவாக்கி கொடுத்து, அதனால் இன்னும் இந்த டைம் போயிட்டு வந்திருக்கேன், எந்த பதிலுமே வரமாட்டேது. அதனால் கருப்பசாமி நல்லபடியாக பொருளாதாரத்துக்கு ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். சரியா? திருவிழா வர்றதுக்குள்ளே ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். ஓரளவுக்கு அதில் மேலேறிவா. அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான பதில் உனக்கு நல்லபடியாக ஆடி முடிஞ்சு ஆவணி மாதத்துலேருந்து உனக்கு நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி மாற்றுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை மகளே. சரியா? அதனால் அதே இடம்தான். அதே மாதிரி தட்டுப்பாடு இல்லாமல் கருப்பசாமி ஆரம்பம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் முடிவு வரும்போது எந்த இடத்துல இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதும்ல. அதனால் கருப்பை காப்பாற்றுவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? அதனால் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் நான் கருப்பை இன்னும் ஒரு 15 நாள் மறுபடுத்துக்க அந்த கஷ்டத்தை உனக்கு நீக்கி கொடுத்து இந்த ஆண்டுக்கு உண்டான பிரச்சனையை உனக்கு நான் தீர்த்து விட்டுறேன். அதுக்கப்புறம் நான் கருப்பை நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்தேன். இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு. அதனால் கருப்பசாமி இப்படி சோதனையாக இருக்குது அப்படின்னு நீ என்னை கேட்கவே வேணாம். நீ எதிர்பார்த்தது 15 நாள் உனக்கு நான் தீர்த்து கொடுத்தேன். இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு, அதே மாதிரி தொழிலுக்கு கொண்டுட்டு போகும்போது அதை கொண்டுட்டு போ, நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அப்படியா? யாருக்கு? அப்படியா? இந்த கனியை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. ரெண்டு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லி நான் தான் அமைச்சு தரேன்ட்டனே. நீ இறங்கி செய்யலாம் மகளை. அதனால் நீ தைரியமாக போன கூட வரம்பு. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நல்லபடியாக திருமணம் நடக்கணும். நல்லபடியாக திருமணம் நடக்கணும். அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக திருமணத்தையும் நடத்தி கொடுத்து நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுக்கணும். அதனால் கருப்பசாமி தொழில் சரி ஒன்று அமைச்சு கொடுத்துருப்பேனே. அதனால் கருப்பசாமி அதை ஜாயின் பண்ணலான்டாமாண்ணே. தாராளமாக பண்ணலாம். அதனால தான் முதல் தொழில் அப்படின்னு இருக்கேன். அதனால் நாளைக்கு போய் ஜாயின் பண்ணிடலாம். அதே போல் கொஞ்சம் ஆரம்ப ரிஸ்க்காக இருக்கும். அதனால் ஒரு 6 மாத காலம் நீ அதில் செய். இன்னொரு வழி அதே மாதிரி காட்டுறேன். இதை விட கொஞ்சம் நல்லதாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல. போய் காலில் வந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக இப்போ தொழில் அமைச்சது போல அது நிரந்தரமாக ஒரு 6 மாதத்துக்கு போகணும்.
அதே மாதிரி 6 மாதத்துக்குள்ளே இதை விட நல்ல பெஸ்ட்டான இடமா காட்டுறேன், அதில் போய் ஜாயின் ஆகிடலாம். அதனால் இது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும், கேட்காம நின்றக்கூடாது. அப்படி நிற்கிறா அப்படி இருந்தாலும் எனக்கு சொல்லிட்டு தான் நிற்கணும். அதே போல் நல்லபடியாக திருமணம், அதே போல் கருப்பசாமி அதுவும் உனக்கு தேடி அமைச்சு சீக்கிரமாகவே தொடாவி பிடிச்சிடறேன். அப்படி அமைச்சா போதும்ல. அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் யாரோ ஒருத்தராவது எனக்கு மாலை மட்டும் கொடுத்துட்டு என்கிட்ட கனி வாங்கிட்டு போயிடணும். தவறாமல் வா, நீ நினச்சது ரெண்டையும் கருப்பு உனக்கு அமைச்சுட்டாங்க. இதே மாதிரி இன்னும் 13 மாத காலத்துக்கு டைம் சரியில்லை. அதனால் நீ என்ன பண்ணணும், மாலையும் பாட்டில் எனக்கு கொடுத்தீங்கன்னா படிப்படியாக உனக்கு கஷ்டத்தெல்லாம் நீக்கி கொடுத்து நல்லபடியாக பசங்களை நல்லபடியாக கரை சேர்த்தி நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். இதை உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. இதை பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு, கூட வரணும். அப்படியா, இந்த 2 கனி கொடுத்துட்டு போகிறேன். இதை 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, எதுவும் வராது. நாளைக்கு ஒன்று, நாளை மறுநாள் ஒன்று, கூட வரணும். சாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா, கோயம்புத்தூர் எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பான். என்னோடய மகனை எப்படியோ கூட்டிகிட்டு வந்தாச்சு, அதனால் நல்லபடியாக ரெடி பண்ணி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து கருப்பசாமி எனக்கு உருவாக்கி தரணும். அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லை, இருந்தாலும் முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுக்கணும். அப்படி தானே? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக குணப்படுத்தி கொடுத்து சொன்னபடியும் கேட்க வச்சு 4 பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி அது தரேன். வர கார்த்திகை மாதம் வரைக்கும் அவனை வந்து தட்டி கொடுத்து தான் வச்சுருக்கணும். நம்ம டைட்டு பண்ணக்கூடாது, நம்ம அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. ஓரளவுக்கு எல்லாம் கருப்பசாமி நீ பார்த்துக்கணும், நான் கொடுக்குற கனி அப்பப்போ வாங்கிட்டு போய் கொடுத்துரு. அதே போல் நம்ம கவனமாக இல்லாமல் முட்டுறக்கூடாது, நம்ம டைட் பண்ணவும் கூடாது. ஓரளவுக்கு இருக்கிறத நீ சரி பண்ணு. அதே போல் நானும் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து வேலையும் உனக்கு அமைச்சு பொருளாதாரம் நெருக்கடி இல்லாமல் அமைச்சு கொடுத்து நல்லது எல்லாத்துக்கும் நான் நல்லது பண்ணுறேன். இப்போ ஒரு சில பக்கம் அவாய்ட் பண்ணி என்னைய வந்து வெளியில் அனுப்புகிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் கருப்பசாமி நீதி எனக்கு ஒரு நியாயம் சொல்லணும். அப்படியே இல்லையா மேலே கேட்குறதுக்கு? ஆமாம் இல்லை அப்படி தானே? அதனால் கருப்பசாமி அதுக்கும் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் என் பாதத்தில் ஒப்படைச்சிட்டு போ. எல்லாம் கருப்பசாமி நான் நல்லதுன்னு போனேன். அதனால் இன்றைக்கி வந்து அப்போ பிடிச்சது இப்போ பிடிக்கல, அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி அதுக்கும் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமைவா, அதுக்கு ஒரு தீர்வு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எந்த முடிவும் எடுத்துட வேணாம். கருப்பன் கூடவே வரம்பா.